இந்த சுவாமிகள் வந்து அநேகமான கிறிஸ்துமஸுக்கான கேக் வெட்டும் நிகழ்ச்சிகளில் இந்த சுவாமி பங்கேற்றிருக்கிறார். ரம்ஜான் கஞ்சி குடிப்பதற்கான நிகழ்ச்சியில் இந்த சுவாமி பங்கேற்றிருக்கிறார். சமத்துவ அந்த விழா, அரசு நடத்தக்கூடிய சமத்துவ விழா. ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்கேன், திருவண்ணாமலையில ஏங்க செக்யூலரிசம் பண்றீங்க? அப்ப இந்து அறநிலையத்துறையில ஏதுங்க செக்யூலரிசம்? ஏது மதச்சார்பற்ற இந்து அறநிலையத்துறையா அது? அப்போ இந்த சுவாமி வந்து ஏற்கனவே நீங்க பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க, யூடியூப்ல பாருங்க. டிஎம்கே கவர்மெண்ட்ல நடந்த அத்தனை கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலும் கேக் வெட்டுற நிகழ்ச்சியில இந்த சுவாமி பங்கேற்றிருக்கிறார். இப்போ நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் தான் தூய சக்தி ஆட்சி, எங்களுக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. அவர் வந்து தன்னுடைய முதல்வராக பதவியேற்கும் அன்றே சொல்கிறாரு, பவர் செக்டார்ன்றது இங்கே அவங்கெல்லாம் கிடையாது, இங்கே ஒரே பவர் செக்டார் தான்றாரு. அந்த ஒரே பவர் செக்டார் செய்கிற வேலை இதுதானா? பார்த்தீங்களா, பட்ஜெட்டை 708 கோடி ரூபாயை கொடுத்து இந்து அறநிலையத்துறைக்காகவும் 1700 கோடி ரூபாய் சிறுபான்மையினர் நலத்துறைக்காகவும் ஒதுக்கப்பட்ட தூய சக்தி மாடல் அரசு இது. இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன திராவிட மாடலினுடைய ஒரு ரீடிஃபைன்டு மாடல் ஆஃப் டிஎம்கே. ஆனால் திமுகவை கம்பேர் பண்ணும்போது தாவேக அரசு நிறையா தானே சார் பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்கு. அதே தான் சார், அங்கே தான் வரேன். திமுக திரைக்கு பின்னால் பண்ணதை நல்ல ஜம்முன்னு இவங்க திரைக்கு முன்னால் பண்ணுறாங்க. நான் அங்கே படி, நீ எங்கே வேணா படிங்க, இருக்கிறது தமிழ்நாட்டில் தானே. நீங்கள் தானே தமிழக வெற்றி கழகம் தானே வச்சிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? அது கிறிஸ்தவ வெற்றி கழகம் மாறிடுமா? பைபிளுக்கும் தமிழுக்கும் என்னங்க சம்பந்தம்? பைபிளில் எனக்கு இது எதுவும் சொல்லித்தரல. அன்பு மொழி, இரக்க மொழி, பணிவு மொழி, எப்படி கனிமொழி, இளமொழி, மணிமொழின்னு யோகி பாபு அந்த மாதிரிலாம் இருக்குது. இது இந்து என்றால் ஒரு வேசியின் மகன் என்று அப்பட்டமாக பேசிய ஒரு முன்னாள் அமைச்சரின் சகோதரருக்கு இந்த அறங்காவலர் குழுவினுடைய மாநில குழுவினுடைய தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுத்தவருக்கும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ல கேக் வெட்டுறதுக்காக போன சுவாமியாருக்கு கொடுக்கறதுக்கு என்ன டிஃபரன்ஸு? என்ன டிஃபரன்ஸு? நடந்தா என்னன்னா அப்போ எல்லாமே நடந்தா என்னன்னு பார்த்துக்க வேண்டியதான். நம்ம இப்போ மருதமலை மாமணியெல்லாம் போயிடும். அதுதான் நான் சொன்னேன், ஜபமலை மாமணி தான் ஆகப்போகுது இப்போ. சரிங்களா? இப்போது அவர் அந்த மாதிரி டான்ஸ் ஆடி அவருக்கான ஒரு ஸ்பேஸ் அவர் கிராப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவருக்கு அந்த வாய்ப்பு. ஸோ அந்த ஆக்டோபஸில் ஒரு காலாக வைங்க. ஆக்டோபஸில் 7 கால், 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னா இந்த பூச்சிக்கு 7 கால். தமிழக வெற்றி கழகத்தின் தொடக்க விழாவில் விஜய் என்றால் என்ன? விஜய் என்றால் விஜயன், விஜய் என்றால் வெற்றிக்கரசன், ஜெயம் என்றால் என்ன? ஜெயா என்றால் அரசு, ஜெயா என்றால் ஜெயம், வெற்றி. விஜயா என்றால் வெற்றிக்கு மேல் வெற்றி. தனது கட்சியின் பெயரிலேயே வெற்றியை கொண்டுள்ள, தனது பெயரிலேயே வெற்றியை கொண்டுள்ள நமது தலைவர் அவர்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணி சாமரம் வீசி ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் இந்த இடத்துக்கு வரணுமா? கோவிலுக்குள்ளே இந்த அட்ராசிட்டியை பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், கோவிலில் இருக்கிற தெய்வங்களுக்கு பேர் டெய்ட்டின்னு பேர். டெய்ட்டியை வச்சு டக்காய்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தாங்களாம் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் கோர்ட்டில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டெய்ட்டியை வச்சு டக்காய்ட்டி பண்ணி அவங்களுக்கு இன்னும் நீங்கள் அதிகாரிகளுக்கு சாமரம் வீசிட்டு இருக்கிறீங்க. இந்த அதிகாரிகளுக்கு இன்னும் துளிர் விடும். கோர்ட்டையே மதிக்காதவங்க இதை பற்றியா கவலைப்பட போகிறாங்க? உங்களுடைய கருத்து என்னுடைய கருத்தை பற்றியா கவலைப்பட போகிறாங்க? கோர்ட்டை பற்றியா கவலைப்படாதவங்க சார் அறநிலையத்துறை. அறநிலையத்துறைக்கு நாங்கள் அராஜகத்துறைன்னு கூட ஒரு பேர் வச்சுருக்கிறோம். சரிங்களா? எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அவங்கவுங்க கோயிலுக்குள்ளார அவங்கவுங்க ஆஃபீஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கிறவங்க, சாமியை விட பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கிறவங்க. ஸ்ரீ டிவியின் எதிர்வினை நிகழ்ச்சிக்கு நேயர்களை இனிதே வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து இன்றைய தினம் பேசுபொருளாக வந்திருக்கக்கூடிய செய்தி. நம்மோடு இது குறித்து விவாதிக்க ஆதாரங்களோடு, வழக்கம் போல ஆதாரங்களோடு விவாதிக்க அரங்கத்தில் இணைந்திருப்பவர் வடலூர் சத்தியஞான சபை அந்த பெருவழியில் தேவையில்லாமல் 100 கோடியில் கட்ட இருந்த கட்டிடத்தை சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் மாநில செயலாளர் திரு வினோத் ராகவேந்திரன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். தாவேக அரசு இப்போ நேற்றைய தினம் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. கோவில்கள், திருக்கோவில்களில் ஆண்டு வருமானம் 10 லட்சத்திற்கு மேலுள்ள கோவில்களில் வந்து பரம்பரை வழிசாரா முறை வழி உள்ள அந்த அறங்காவலர்களை தேர்ந்தெடுப்பதற்குன்னு ஒரு குழு போட்டிருக்காங்க. ஏற்கனவே பல கோவில்களில் அறங்காவலர்கள் இல்லை, அதை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்காங்க. அதுலேயுமே நிறைய தாவேகா உறுப்பினர்கள் அங்கங்கே லோக்கலில் வர்றதாகவும் செய்தி அடிபடுது. எந்த கோவிலையும் இல்லை, எந்த கோவில்கள் எந்த கோவிலையும் இல்லை. இப்போ அதற்கு அரசாணை வெளியிட்டிருக்காங்க, ஒரு 7 பேர் கொண்ட குழு. அதில் இப்போ என்ன சர்ச்சையாயிருக்கு அப்படின்னா,
தவத்திரு ஐயா சிவஞான பாளைய சுவாமிகள் பொம்மபுரம் மயிலம் அவங்க தான் அதுக்கு தலைவராகவும் துணைத் தலைவராக ராமநாதன் நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் மாவட்ட நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாங்க. அவங்களும் போட்டு இன்னும் ஒரு 4 பேரை போட்டிருக்காங்க. அதுல ரொம்ப சர்ச்சையாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா, கல்பாத்தி அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் அவர்களை வந்து ஒரு உறுப்பினரா போட்டிருக்காங்க. அவங்க திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான் இப்போ பேசு பொருளாக இருக்கு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் போடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியா இருக்கு. இதுல என்ன பிரச்சனை? நீங்க சொன்ன மாதிரி இந்த 7 உறுப்பினர்கள் கொண்ட தலைமை குழு, இந்த குழு தான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அநேக கோயில்கள், பெரிய பெரிய கோயில்களுக்கான அறங்காவலர் குழு உறுப்பினர்களை நியமனம் செய்வதற்கு, அவங்களுடைய தகுதிகளை ஆராய்வதற்கு. இல்ல, ஸ்மால் கரெக்ஷன், 10 லட்சம் அவங்க சொல்றாங்க. ஆண்டு வருமானம் 10 லட்சத்துக்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. அல்ல சார், இவங்க கோவிலினுடைய நிதி அறிக்கையே சமர்ப்பிக்காத ஒரு இந்து அறநிலையத்துறை இது. இவங்க 10 லட்சம்ன்ற ஒரு சீலிங் கொடுக்குறாங்கல்ல, அதே திராணியோட இவங்களுடைய வெப்சைட்ல எத்தனையோ தடவை வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்ற இந்த கோவில்களுக்கான சிறப்பு அமர்வு எத்தனையோ தடவை வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கோவில் சம்பந்தமான நிதி தணிக்கை அறிக்கைகளை நீங்கள் உங்களது இந்து அறநிலையத்துறையின் வெப்சைட்ல நீங்க அப்டேட் பண்ணணும். அந்த கோவில்களுடைய வெப்சைட்ல அட்லீஸ்ட் JC/DC லெவல்ல இருக்கிற வரையுமாவது, புரியுதுங்களா, அப் டு ஜாயிண்ட் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், இந்த லெவல்ல இருக்கிற கோவில்கள் வரையுமாவது நீங்க உங்களுடைய கோவில்கள் சம்பந்தமான ஆடிட் ரிப்போர்ட்டை முதல்ல நீங்க ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் பண்ணாங்களா? பண்ணல. பண்ணாம 10 லட்சம் வரையிலான, அப்போ எல்லாமே வந்து 3 பொருள் 10 ரூபா மாதிரி இவங்க டீல் பண்ற மாதிரி, பிளாட்ஃபார்ம் கடை மாதிரி இந்த கோவிலை வந்து இவங்களா வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஒரு தரம், 10 லட்சம் ஒரு தரம்னு சொல்லி ஏலம் விடுற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. இப்போ அந்த 7 பேர் கொண்ட உறுப்பினர்கள் தான் வந்து அந்த அநேக கோவில்களுக்கான அறங்காவலர் குழுவை தேர்வு செய்வதற்கான ஒரு குழு உறுப்பினர்களாக தலைமை குழுவாக நியமிக்கிறாங்க. இப்ப இந்த 7 பேர் கொண்ட குழுவுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இவங்க ஆராய்ஞ்சாங்க, ஏன் இருக்கக்கூடாதுன்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, எந்த அடிப்படையில் இவங்க போட்டாங்கன்றதுதான் கேள்வியே. சரிங்களா? அந்த 7 பேரை நீங்க கொஞ்சம் படிங்க. தவத்திரு சிவஞான பாளைய சுவாமிகள் பொம்மபுரம் ஆதீனம் மயிலம், அவங்க தான் தலைவர். அவர்கள் சாமியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர், சமூக சேவையாற்றக்கூடியவர், சரி, தன் துறை சார்ந்த வல்லுநராக அவர் பார்க்கப்படுகிறார். அதை தாண்டி எனக்கு தெரியல சார். சரி, இப்போ சுவாமி வந்து மயிலம் பொம்மபுர ஆதீனம், மயிலம் சுப்பிரமணிய சுவாமிக்கு உண்டான ஆதீனத்துக்கான ஆதீனகர்த்தர் சுவாமி. இது வந்து ஒரு பரம்பரை வழி ஆதீனம். அவங்களுடைய தந்தையார் வந்து ஆதீனம் சுவாமிகளாக இருந்தாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் பரிச்சயமான சுவாமி அவங்க. இப்போ இருக்கக்கூடிய சுவாமிகள் அவங்கள்ட்ட நான் அப்போல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்கள்ட்ட நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய சுவாமிகளும் எனக்கு பர்சனலாக ரொம்ப தெரியும். இந்த சுவாமி ஏற்கனவே அட்வொகேட்டாக இருந்தவங்க. சரிங்களா? சுவாமி வந்து போன திமுக ஆட்சியில், சரிங்களா, சுவாமிக்கு வந்து அநேக இடங்கள்ல திமுகவின் முக்கியமான சிறப்பான நிகழ்ச்சிகள்ல, திமுக எங்க முக்கியமான சிறப்பான நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க? நான் வர்றேன் அந்த பாயிண்ட்டுக்கு. எங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுவாமிகள் வந்து அநேகமான கிறிஸ்துமஸுக்கான கேக் வெட்டும் நிகழ்ச்சிகளில் இந்த சுவாமி பங்கேற்றிருக்கிறார். ரம்ஜான் கஞ்சி குடிப்பதற்கான நிகழ்ச்சியில் இந்த சுவாமி பங்கேற்றிருக்கிறார். சமத்துவ அந்த விழா, அரசு நடத்தக்கூடிய சமத்துவ விழா. இன்டர்வியூல கேட்டிருக்கேன், திருவண்ணாமலையில ஏங்க செக்யூலரிசம் பண்றீங்க? அப்ப இந்து அறநிலையத்துறையில ஏதுங்க செக்யூலரிசம்? ஏது மதச்சார்பற்ற இந்து அறநிலையத்துறையா அது? அப்போ இந்த சுவாமி வந்து ஏற்கனவே நீங்க பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க, யூடியூப்ல பாருங்க. டிஎம்கே கவர்மெண்ட்ல நடந்த அத்தனை கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலும், கேக் வெட்டுற நிகழ்ச்சியில இந்த சுவாமி பங்கேற்றிருக்கிறார். ரம்ஜான் கஞ்சி குடிக்கிற நிகழ்ச்சியில, ரம்ஜான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி, அது அவங்க மதத்திற்கான நிகழ்ச்சி. அதுல எந்த தடையுமே கிடையாது. ஒரு அரசாங்கம் அதை ஏற்று நடத்துவதில் எந்த தடையும் கிடையாது. திமுக அரசு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு திமுக அரசு, தீபாவளிக்கு ஒரு வாழ்த்து சொல்லாத அரசு, பொங்கலுக்கு வந்து இவங்களே தைத்திருநாளை வந்து இவங்களுக்காகவே இப்போ தமிழ் புத்தாண்டாக அறிவித்த ஒரு திராவிட மாடல் அரசாங்கம் வந்து கிறிஸ்துமஸுக்கும் ரம்ஜானுக்கும் அநேகமான அந்த ஒரு மதச்சார்பின்மை என்ற போர்வையை கலைந்து அவங்களே அவங்களுக்கான ஒரு வேடம் அணிஞ்சு போயிடுவாங்க. அந்த இடத்துல இந்த சாமி கலந்துக்கிட்டாங்கன்னு ஏன் இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இந்த சாமி வந்து மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட காசி தமிழ் சங்கமம் என்ற நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக ஒரு சிறப்பு அழைப்பாளராக இவர் அழைக்கப்பட்டவர். சரிங்களா? நாங்கள் போய் அவரை சென்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறோம் ஏர்போர்ட்லேருந்து. சாமி போகிறாங்கன்றதுனால நாங்கள் போய் ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு 12 ஆதீனகர்த்தர்கள் போனாங்க. அதில் இந்த சாமியும் ஒருத்தவங்க. சரிங்களா? இந்த சாமி போகும்போது வழி அனுப்பி வைக்கிறோம்.
அதே மாதிரி அதே புரோட்டோகாலில் சுவாமி அந்த காசி தமிழ் சங்கமம் முடிச்சுட்டு பிரைம் மினிஸ்டரோட மோடி ஐயாவோட போய் இவங்க இருந்துட்டு தென் அகெயின் மோடிஜிக்கு செங்கோல் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சியிலும் இவர் கலந்துகிட்டார். அதே புரோட்டோகாலில் இவர் அழைக்கப்பட்டார். அப்போதான் வி கேம் டு நோ தட் இவர் ரம்ஜானில் கஞ்சி குடிக்கிற நிகழ்ச்சியை நான் பார்த்த உடனேவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஏங்க உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சு, அதாவது ஒரு ஆதீனகர்த்தர் ஒரு மடாதிபதின்றவருக்கான ஒரு மனு தர்மம் இருக்கு, அந்த மனு தர்மத்தை மீறி அவர் போய் ரம்ஜான்ல போய் கஞ்சி குடிச்சிட்டு வந்தாருன்னா அவரை எப்படி நீங்க வந்து ஒரு பொது சேவகராக, பொது சேவகர் வேற சமய தலைவர் வேற, இந்த இடத்தில் ஒரு மடாதிபதின்னு நீங்க சொல்லும் போது அவர் வந்து சமய தலைவராக இருக்கலாமே ஒழிஞ்சு பொது சேவகராக இருக்க முடியாது. அவர் ஏற்கனவே வக்கீலா இருக்கும்போது அவருக்கு நீங்க வந்து அதை நீங்க ஆஃபர் பண்ணியிருந்தீங்க, அவர் ஒரு சமூக சேவர்னு சொல்லியிருந்தா we could have accept that. அவர் மடாதிபதின்ற ஒரு பொறுப்புக்கு போன பிற்பாடு இந்த மாதிரியான ஒரு ஆட்சேபம் வருகின்ற ஒரு நிகழ்ச்சிகளை தவிர்த்து இருக்கணும். முதல்ல அவர் அங்க போயே இருக்கக்கூடாது. அப்போ இவர் வந்து இன்டைரக்ட்லி ஹஸ் பீன் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டிஎம்கேன்றது நமக்கு தெரியுதா? இதுதான் இவரை பத்தின ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், அடுத்த ஒரு படிங்க. அவர் டாக்டர் கே ராமநாதன் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி ஓய்வு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். நாம் வணங்கி வரவேற்கிறோம். ஒரு நீதிபதியை வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை இவங்க வந்து நியமிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு. அடுத்ததாக திருமதி அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் உறுப்பினராக பத்தி நீங்க தெரிஞ்ச அவர்கள் வந்து நடிகரும் இன்றைய முதல்வருமான ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த பிகில் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கோட் அப்படிங்கிற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. குடும்ப நண்பர்னும் சொல்லப்படுகிறது. இதுதான் அவங்க பின்புலமாக பார்க்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் விட அவங்க வந்து த்ரிஷாவுக்கு த ஒன் அண்ட் ஒன்லி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் த்ரிஷா வந்து அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் அவர்கள். சரிங்களா? திரைத்துறையில எல்லாரும் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா நடிகை கூட நட்பு இருக்கதானே சார் செய்யும். பிரச்சனையே த்ரிஷா வச்சுதானுங்க ப்ராப்ளமே. இப்போ நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் தான் தூய சக்தி ஆட்சி, எங்களுக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. அவர் வந்து தன்னுடைய முதல்வராக பதவியேற்கும் அன்றே சொல்கிறாரு பவர் செக்டார்ன்றது இங்கே அவங்கெல்லாம் கிடையாது, இங்கே ஒரே பவர் செக்டார் தான்றாரு. அந்த ஒரே பவர் செக்டார் செய்கிற வேலை இதுதானா? திரைத்துறையில் இருக்கு. ஏற்கனவே வந்து டெல்லியினுடைய புரோட்டோகால் பர்சனா ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஜனநாயகன் திரைப்பட ப்ரொடியூசர் தான் போட்டிருக்காங்க வெங்கட் நாராயணன். அப்போ ஆக்டோபஸ் மாதிரி உங்களுடைய ஒரு காலையும் உங்களுடைய திரைத்துறை சார்ந்த ப்ரொடியூசர்ஸ் இவங்க 2 படம் எடுத்துட்டாங்களா? பிகில் அண்ட் கோட். அவர் ஜனநாயகன் எடுத்துட்டாரா? அப்போ நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுவேன்றதுக்கான ஒரு எண்ணத்தை எடுக்கும் போது நீங்க எப்படி தூய சக்தி நீங்க உங்களை டிக்ளேர் பண்ணிக்கிறீங்க? எல்லா ஆட்சியிலையும் தாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தனக்கு வேண்டப்பட்டவர்களை இந்த துறையில நிப்பாட்டுறது நியமிக்கிறதுங்கிறது சாதாரணமா இருக்கிறது தானே. அப்போ நான் பவர் செக்டார் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு யாரும் வேற வந்து அப்போ சினிமா வசனம் பேசி யாரும் வரலையே. அதாவது வருவாங்க, ஆட்சிக்கு வருவாங்க, நாங்கள் வந்து ஒரு ஊழலற்ற அரசாங்கத்தை தருவோம்னுவாங்க, முழுக்க ஊழலை மட்டுமே தருவாங்க. அப்போ இதே மாதிரி வந்து இது எந்த விதமான பவர் செக்டாரும் இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, யாரும் யார்ட்டையும் போய் கேட்க மாட்டாங்க. யார்கிட்ட சொன்னார்ல, யாராவது உங்களுக்கு வந்து எங்கேயாவது தப்பு நடந்தால் நீங்கள் போய் சொல்லுங்கள், விஜய் அண்ணாவோட ஆட்சி இவங்களே தப்பு பண்ணாங்கன்னா யார்கிட்ட போய் சொல்கிறது? அப்போது அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் என்பவருக்கான தகுதி அடிப்படை எந்த முறையில் நிர்ணயம் செய்யப்பட்டது? அவங்க ப்ரொடியூசர்ன்றதை தாண்டி இந்து அறநிலையத்துறைக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? வழிபாட்டு முறைகளுக்காக அவர்கள் இதுவரை நாளது செய்த சேவைகள் என்ன? கோயில் திருப்பணிகளுக்காக அவர் நாளது தேதி வரை இதுவரை செய்த சேவைகள் என்ன? இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு சார், 10க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு வந்து நிறைய பண்ணியிருக்காங்க, அவருடைய மாமனார் வந்து கோடிக்கணக்கில் கோவில்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இந்து அறநிலையத்துறை அமைச்சரே வக்காலத்து வாங்குறாரு. வெரி குட். வக்காலத்து வாங்குறாருன்னு போதே புரிஞ்சுக்கோங்க, தப்பான விஷயத்துக்கு தான் வேகமாக வக்காலத்து வாங்குவாங்க. ஏற்கனவே நான் ஒரு இன்டர்வியூல சொன்னேன், தப்பு பண்றோம் வேகமாக பண்ணிடுவான்ட்டு. இப்போ இதே இந்து அறநிலையத்துறை தன்னுடைய சொந்த தொகுதியான ஸ்ரீரங்கத்தில் ஒரு 1.25 கோடி ரூபாய்க்கு ஒரு டோனார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு திருப்பணி ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு கீழே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார், இவரை வந்து இந்து அறநிலையத்துறை மூலம் இது செய்விக்கப்பட்டதுன்னு போட்டாங்க. அப்போ அந்த இடத்துல இன்னொரு ஒரு இஷ்யூ போகுது, டோனாரை மறைச்சு இந்து அறநிலையத்துறையை நீங்கள் ப்ராபகேட் பண்ண வேண்டிய நெசசிட்டி என்ன? அப்போது ஒரு கோவில்களிலும் பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி, இப்போ நீங்கள் போன திமுக அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நெல்லையப்பர் சுவாமி கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோ தங்கம் வெள்ளியை கொடுத்து தேர் செஞ்சாங்க. சரிங்களா? தங்கம் கொடுத்து தேர் செஞ்சாங்க, தங்க தேர் செஞ்சாங்க. அதுக்கு அந்த டோனாரையே இன்வைட் பண்ணாமல் இவங்களே மினிஸ்டர்ஸே சேர்ந்து திராவிட மாடல் அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர்களே அந்த தேரை இழுத்துட்டாங்க. அப்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து முக்கியமான டோனார்கள் எல்லாருமே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வர்றது, தொன்று தொட்டு பண்ணி உங்களுக்கு வேணுன்றவங்களை மட்டும் நீங்கள் கொண்டாந்து கேமரா லைட் ஆக்ஷன்
இதுதானே நடக்குது. அப்போ அவங்க அதாவது இப்போ திருப்பி நேற்று இந்த சட்டசபையில் நடந்த ஒரு வாதம் தான், முட்டு கொடுக்கணும்னா இவங்க யாருக்கு வேணாலும் முட்டு கொடுப்பாங்க. அப்போ அவங்க மட்டும்தான் டொனேட் பண்ணியிருக்காங்களா? 10 கோயில்களுக்கு திருப்பணி. இப்போ தமிழ்நாட்டிலே மொத்தம் 10 கோயில் தான் இருக்கா? 45,000 கோவில்கள் இந்து அறநிலையத்துறையின் மேற்பார்வையில் இருக்கிறது. திருப்பி திருப்பி எல்லா பத்திரிகைகளும் எழுதுறாங்க, கட்டுப்பாட்டில் உள்ளது, கட்டுப்பாட்டில் உள்ளது. கோயில்கள் எந்த கட்டுப்பாட்டிலும் கிடையாது. கோவிலின் கட்டுப்பாட்டில் தான் இந்து அறநிலையத்துறை இருக்கிறது. அப்போ அந்த 45,000 கோயில்களில் பிரதானமான கோயில் 4,000 கோயில் இருக்கு. அந்த 4,000 கோயில்கள் திருப்பணியே நடக்கலையா? அதுக்கு யாருமே டோனார்ஸே கிடையாதா? Majority of the temple renovations and temple upgradations have been made by only donors, not by the government. பார்த்தீங்களா பட்ஜெட்டை? 708 கோடி ரூபாயை கொடுத்து இந்து அறநிலையத்துறைக்காகவும் 1700 கோடி ரூபாய் சிறுபான்மையினர் நலத்துறைக்காகவும் ஒதுக்கப்பட்ட தூய சக்தி மாடல் அரசு இது. இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன திராவிட மாடலினுடைய ஒரு ரீடிஃபைன்டு மாடல் ஆஃப் டிஎம்கே. ஆனா திமுகவை கம்பேர் பண்ணும்போது தாவேக அரசு நிறைய தானே சார் பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்கு. அதே தான் சார், அங்கதான் வரேன். திமுக திரைக்கு பின்னால பண்ணதை நல்ல ஜம்முன்னு இவங்க திரைக்கு முன்னால பண்றாங்க. தமிழை பேசுன்னு ஒருத்தர் கேட்கிறாரு, கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் கேட்கிறாரு, நான் பைபிள் படிச்சிருக்கேன், தமிழ் படிச்சவங்க கூட அது தெரியாதுன்னு அவர் பேசுறாரு. 40,000 அது அத சாதாரணமா எடுத்துக்க முடியாது சார். நீங்க அட்மிட் பண்ணிக்கணுமே ஒழிஞ்சு. மெத்த படித்தவர் பிடிஆர்னு சொல்றேன், அவருடைய தமிழ் உச்சரிப்பிலேயே அவரோட தவறுகள் இருந்தது. சரி, அதை வைத்து அவரை எடை போட்ட முடியுமா சார்? அவரை வச்சு யாருமே எடை போடலையே. அதை தப்பா எடை போடக்கூடாதுன்றதுக்காகத்தான் முன்கூட்டியே சார். அதாவது முதல்ல உங்களுடைய தவறை நீங்க அட்மிட் பண்ணிக்கணும். நீங்க எப்போ உங்க தவறை நீங்க அட்மிட் பண்ணிக்கிறீங்களோ அப்பயே பப்ளிக் உங்களை பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ வித்தியாசமா போகும். நீங்க உங்க தப்பை நீங்க ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இவர் கேட்ட கேள்வி என்ன, இவர் சொன்ன பதில் என்ன? நீங்க கொஞ்சம் தமிழை சரியாக உச்சரித்தால் எங்கள் ஊர் மாப்பிள்ளை என்ற முறையில் நான் சொல்கிறேன்னு அவர் சொன்னார். தப்பா சொல்லல அவர். இன்னும் இவர் சொன்ன மாதிரி நான் உருவ கேலி பண்றியா, அந்த கேலி பண்ண, இந்த கேலி, எந்த கேலியும் அல்ல அவர். அவரை பொறுத்த வரைக்கும் எங்க ஊர் எங்க மாவட்டத்தை சார்ந்த மாப்பிள்ளை, அந்த முறையில் நாங்கள் கேட்கின்றோம். நீங்கள் தமிழை நல்லபடியாக உச்சரித்தால். ஏன்னா தமிழை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் எல்லாம், இதுவரையும் இருந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம். அப்போ நீங்க தமிழை நல்லா உச்சரிச்சா என்னன்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்றாரு, நான் தமிழ் இப்படி அப்படி நான் அங்கே படிச்சு. நீ எங்கே வேணா படிங்க, இருக்கிறது தமிழ்நாட்டில் தானே. நீங்கள் தானே தமிழக வெற்றி கழகம் தானே வச்சிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? அது கிறிஸ்தவ வெற்றி கழகம் மாறிடுமா? பைபிளுக்கும் தமிழுக்கும் என்னங்க சம்பந்தம்? பைபிளில் எனக்கு எதுவும் சொல்லித்தரல. அன்பு மொழி, இரக்க மொழி, பணிவு மொழி, எப்படி கனிமொழி, இளமொழி, மணிமொழின்னு யோகி பாபு அந்த மாதிரிலாம் இருக்குது இது. ஸோ இப்போ நான் என்ன சொல்லுவேன், இவங்க அந்த நம்ம திருமதி அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் அவர்களுக்கும் இந்து அறநிலையத்துறையில் அறங்காவலர் குழு நியமனம் செய்வதற்கும் என்ன சம்பந்தம்? இவங்களுக்கு இது பத்தின என்ன ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது? சரிங்களா? இப்போ ஹெச்ஆர்என்சி ஆக்ட்ல இவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த அடிப்படை தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் இருக்கா? இல்ல இது அரசு யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாங்கிற அந்த அரசுக்கு உரிமை இருக்கிறது? இந்த ஹெச்ஆர்என்சியினுடைய அந்த ஆர்டர்லயே முதல்ல ஃபர்ஸ்ட் லைனே நான் தப்புன்னு சொல்லிடல. 10 லட்சம் வரையறையான 10 லட்சத்திற்கும் மேற்பட்டன்னு சொல்லிட்டாங்களே. அதையே நீ ஏன் உன்னுடைய பப்ளிக் வெப்சைட்ல பப்ளிசைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க சார்? மொத்தமே நீங்க ஹைட் அண்ட் சீக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வாக்கியங்களை மட்டும் எங்கெங்க வேணுமோ. நீங்க ஹெச்ஆர்என்சியில போன வருஷம் போனது டிஎம்கே கவர்மெண்ட்ல 2024 இந்த ஹெச்ஆர்என்சி கமிட்டி ஏற்கனவே ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ முன்னாள் திமுகவின் மத்திய அமைச்சர் ஆர் ராசா அவர்களின் சகோதரர் திரு கலியபெருமாள் அவர்கள் இதே ஸ்டேட் கமிட்டியில் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்து என்றால் ஒரு வேசியின் மகன் என்று அப்பட்டமாக பேசிய ஒரு முன்னாள் அமைச்சரின் சகோதரருக்கு இந்த அறங்காவலர் குழுவினுடைய மாநில குழுவினுடைய தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுத்தவருக்கும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ல கேக் வெட்டுறதுக்காக போன சுவாமியாருக்கு கொடுக்கறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ்? நடந்தா என்னன்னு அப்போ எல்லாமே நடந்தா என்னன்னு பார்த்துக்க வேண்டியதான். நம்ம நடக்கட்டும், பார்த்துக்கலாம். அப்போ இந்துக்களுக்காக அல்லது ஹிந்து சார்ந்த முறைகளை பரப்புவதற்காக இப்போ ராமகிருஷ்ண மிஷன் இருக்கு, நிறைய ஆன்மீக மடங்கள் இருக்கு, நிறைய ஆதிநகர்த்தர்கள் இருக்காங்க. அது இல்லாம களத்தில் இந்துக்களுக்காக, இந்து ஆலயங்களுக்காக, தர்மங்களுக்காக போராடக்கூடிய ஆலய வழிபடுவோர் சங்கம் இருக்கிறது, ஐயா டிஆர் ரமேஷ் தலைமையில. ஆலயம் காப்போம் குழு இருக்கு. பாஜகவில ஒரு சிறப்பாக அணியே ஒண்ணு செயல்படுகிறது. அதுல நீங்களுமே மாநில செயலாளர்களாக இருக்கிறாங்க. இப்ப உங்களை எல்லாம் கூட்டி ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்களா? அரசுக்கு அந்த உரிமை இல்லையா? அப்படி சொல்லல. அப்படின்னா இத்தனை அணிகள் நீங்க எல்லாம் இந்துக்களுக்காக குரல் கொடுக்கும்போது ஏன் சட்டசபை கிறிஸ்துவத்துக்கு குரல் கொடுக்க கூடாதுன்னு கேக்குறீங்களா? நான் அந்த கேள்வி வைக்கிறேன். அப்புறம் அதுக்கு இன்டைரக்டா அப்படிதான் பதில் சொல்லணும். நானு நீங்கெல்லாம் இந்துக்களுக்கு இத்தனை பேர் ரெப்ரசன்ட் பண்ணும்போது
நீங்க அது மாதிரி கிறிஸ்டியனுக்கு திருச்சியில ஒரு பிஷப் இருக்காரு, சென்னையில ஒரு பிஷப் இருக்காரு, கன்னியாகுமரியில பிஷப் இருக்காங்க. நீங்க அவங்களெல்லாம் வச்சு நீங்க பிரகடனம் பண்ணுங்க. நேத்தி கூட ஏதோ ஒரு கோர்ட் காம்ப்ளெக்ஸ் வாசல்ல பார்த்தோம். இயேசு அழைக்கிறார் வாங்கள், கர்த்தர் அழைக்கிறார் வாங்க 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 வாங்கன்ட்டு லேகியம் விக்கிற மாதிரி சீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சார், எல்லாரும் எல்லா மதத்தையும் தழுவலாம். ரைட் டு வர்ஷிப், ரைட் டு ரிலிஜியன், இது எல்லாமே கரெக்ட். ஆனால் ஒரு கவர்மெண்ட் உள்ள புகுந்த நாளிலிருந்து, பதவி ஏற்ற நாளிலிருந்து, பதவி ஏற்கும் வரை விஜய் என்று, பதவி ஏற்ற அன்னைக்கு ஜோசப் விஜய் என்று ஆரம்பித்து இன்று வரை மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அங்கங்க ஒரு ஒரு செக் டேம் போட்டு மூடிட்டு இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் கிறிஸ்தவம்னு பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்போ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் அவர்கள் இந்த இந்து அறநிலையத்துறையின் மூலம் இதுவரை எத்தனை குழுக்களை அவர்கள் வந்து நிர்வகித்திருக்கிறார்? எத்தனை கோயில்களுக்கு முழு நேரம் பணியாற்றி இருக்கிறார்? இல்லது வந்து இந்த கோயில் சார்ந்த எத்தனை பிரச்சனைகளை அவங்க கையாண்டிருக்கிறாங்க? ஒரு அறங்காவலர் குழு உறுப்பினருக்கு என்ன அவருக்கான டியூட்டி, அவங்களுக்கான என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்றத வரையறைப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? மியர்லி இவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த ரெண்டு தகுதியை தாண்டி இந்த அம்மையாருக்கு என்ன தகுதி இருக்குன்ற அடிப்படையில் இந்த நியமனம் நியமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் குறித்து வரும்போது இந்த விமர்சனத்தை வச்சுட்டீங்க. இன்னொரு உறுப்பினராக பின்னணி பாடகர் வேல்முருகன் இருக்காரு, வருவாங்க. அப்ப அவர் குறித்து என்ன சொல்ல போறீங்க? ஆமா, அவர் டான்ஸ் ஆடினார்ல, நீங்கள் நான் ஆடணுமா? அவர் பாட்டுக்கு முதல்வர் ஆடினார். 3வது ஆண்டு விழா தொடக்கத்துல, தமிழக வெற்றி கழகத்தின் 3வது ஆண்டு விழா தொடக்கத்துல எங்க அண்ணன் விஜய்னு அவர் டான்ஸ் ஆடினாரு. மருதமலை மாமணிய பாடலை வந்து ஒரு மாடிஃபை பண்ணி, இப்ப மருதமலை மாமணி எல்லாம் போயிடும். அதுதான் நான் சொன்னேன், ஜபமலை மாமணி தான் ஆக போகுது இப்போ. சரிங்களா? இப்போ அவர் அந்த மாதிரி டான்ஸ் ஆடி அவருக்கான ஒரு ஸ்பேஸ் அவர் கிராப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவருக்கு அந்த வாய்ப்பு. ஸோ அந்த ஆக்டோபஸ்ல ஒரு காலா வைங்க. ஆக்டோபஸ்ல 7 கால் 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னா இந்த பூச்சிக்கு 7 கால். சரிங்களா? இன்னொரு கால் சிஎம்மோடது, அது அதில் காமிக்கல. இவ்வளவுதான் அதில் வித்தியாசம். அப்போ அந்த வேல்முருகன்றவர் வந்து முழு நேரம் தமிழக வெற்றி கழகத்துக்காக பாட்டு பாடியவர், முதல்வருடன் நடனமாடியவர், மருதமலை மான்மணியை முருகையான்ற பேரை மாற்றி விஜய்க்காக அந்த பாட்டை திரித்தவர். சரிங்களா? அது அவருக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. உரிமை இருக்கட்டும். மன்னிப்பும் கேட்டுட்டாரு, பொது வெளியில அதை பண்ணிருக்க கூடாதுன்னு மன்னிப்பும் கேட்பாரு. அப்புறம் நாம வேற ஏதாவது நான் சொல்லுவேன், என்னத்துக்கு இது? அவர் எல்லாம் கேட்பாரு, மன்னிப்பும் கேட்பாரு, அரவணைச்சும் போயிடுவாரு, காட்டியும் கொடுப்பார், எல்லாம் செய்வார். நல்லது. நான் என்ன சொல்லுவேன், ஒரு தலைமை குழு அப்படிங்கிறது ஒரு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பொறுப்பு. இந்த 7 பேர் கொண்ட குழு அமைப்பதற்கு இப்போ நம்ம இன்னும் மீதியை முடிக்கல. இப்போ நீங்க வேல்முருகன் நீங்களே சொல்லிட்டீங்க, நான் அவரை சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்ததாக சுமதி ஸ்ரீன்னு ஒரு அம்மா இருக்காங்க, சொற்பொழிவாளர். அவங்க வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். அந்த ஆன்மீக சொற்பொழிவாளரும் கூட அதே 3வது ஆண்டு தொடக்க விழாவில், தமிழக வெற்றி கழகத்தின் தொடக்க விழாவில், விஜய் என்றால் என்ன, விஜய் என்றால் விஜயன், விஜய் என்றால் வெற்றிக்கரசன், ஜெயம் என்றால் என்ன, ஜெயா என்றால் அரசு, ஜெயா என்றால் ஜெயம் வெற்றி, விஜயா என்றால் வெற்றிக்கு மேல் வெற்றி, தனது கட்சியின் பெயரிலேயே வெற்றியை கொண்டுள்ள, தனது பெயரிலேயே வெற்றியை கொண்டுள்ள நமது தலைவர் அவர்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணி சாமரம் வீசி ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் இந்த இடத்துக்கு வரணுமா? இதே ஆன்மீக சொற்பொழிவாளர் போன டிஎம்கே கவர்மெண்ட்டில் இதே திராவிட மாடல் அரசால ஏற்படுத்தப்பட்ட ஆன்மீக சுற்றுலா பயணத்துக்கு போயிட்டு வந்து அதே ஹெச்ஆர்என்சியை வந்து பப்ளிக்காக பாராட்டினாங்க. ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க, ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? அப்போ அந்த நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு இவங்களால மறுபடியும் இந்த 3வது ஆண்டு தொடக்க விழாவுக்கு போயிட்டு வந்துட்டு இவரை இந்த இடத்துல வந்து ரொம்ப ஹைப் கொடுத்து பேசி இன்னைக்கு நாளைக்கு இந்த இடத்துக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லையும் பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் கார்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎம்கேனுடைய ஜெராக்ஸ் தான் டிவிகே. எல்லா கட்சியுமே அப்படித்தானே சார் இருக்கும். எல்லா கட்சியும் எப்படி? எல்லாருக்கும் யாருக்கு தங்களுக்கு வந்து சாதகமாக அல்லது அமைக்கபலா இருக்காங்களோ அவங்கள தானே சார் போடுவாங்க. அப்போ தூய சக்தின்னு ஏன் சார் சொல்லிக்கிறீங்க? மாயா சக்தின்னு சொல்லுங்க. நாங்கள் மாயாவி சக்தின்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். தூய சக்தின்னு பிரகடனப்படுத்திக்காதீங்க, சொல்லாதீங்க. நான் தான் சொல்லல, டே 1லேருந்து இன்னி வரையும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சார். நீங்கள் எங்கே வேணால் எதை வேணாலும் பண்ணுங்க, எந்த கருமத்தை வேணாலும் பண்ணிட்டு போங்க. கோவிலுக்குள்ள இந்த அட்ராசிட்டியே பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், கோவிலில் இருக்கிற தெய்வங்களுக்கு பேர் டெய்ட்டின்னு பேர்.
டெய்ட்டியை வச்சு டக்காய்டி பண்ணிட்டு இருக்காது. ஏற்கனவே இந்த ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தாங்களாம் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் கோர்ட்டில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டெய்ட்டியை வச்சு டக்காய்டி பண்ணி அவங்களுக்கு இன்னும் நீங்கள் அதிகாரிகளுக்கு சாமரம் வீசிட்டு இருக்கிறீங்க. இந்த அதிகாரிகளுக்கு இன்னும் துளிர் விடும். இவ்வளோ அவசரமாக ஒரு டியூ டெலிஜென்ஸ் பண்ணாமல் இந்த நோட்டிஃபிகேஷனை பண்ண வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க. அவங்க பண்ணா என்ன நீங்கள் கேட்டீங்க. இப்போ நான் என்னென்ன விவரம்ன்றதை நான் சொல்லிட்டேன். பண்ணா என்ன நீங்கள் கேட்டீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டீங்கன்னா எனக்கு அதுக்கு சொல்கிறதுக்கு விளக்கம் இல்லை. அதான் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு அவர்கள் வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு அப்படிதான் முந்தைய அரசு என்ன இருந்துச்சோ அதை செட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவருக்கு வேண்டியவருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு நான் ஆட்சிக்கு வரவில்லைன்னு சொன்னாரா சொல்லலையா? அவருக்கு வேண்டியவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா ஒரு சினிமாவில் கொடுக்கட்டும். அரசாங்கத்தில் எப்படி கொடுப்பீங்க? அதுவும் அறநிலையத்துறையில் எப்படி கொடுப்பீங்க? அறநிலையத்துறையை அபாலிஷ் பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அறநிலையத்துறையில் மேலும் 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 நீங்கள் உங்களுடைய ஆளை கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதான் சொன்னீங்க. ஆக்டோபஸ் 7 கால் கொண்ட 8 கால் பூச்சி 8வது காலை இவரை வச்சு ஏங்க அது வந்து அறநிலையத்துறையை நசுக்கணும்? அதுக்கு சம்மந்தமே இல்லாத தன்னுடைய மதத்தை முழு நேரம் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ஒரு சட்டசபை, திருச்சபை. புரியுதுங்களா? விவசாயத்தை பற்றி பேசினா கிறிஸ்தவம், மொழியை பற்றி பேசினா கிறிஸ்தவம், நிதியை பற்றி பேசினா கிறிஸ்தவம். ஏங்க அதான் சொல்லணும், எல்லாத்துக்கும் நீங்கள் உங்களுடைய மதத்தோட கொண்டு போயிட்டு முடிச்சு போட்டீங்கன்னு சொன்னால் அப்போ இந்து மதத்தில் கொண்டு வந்து நீங்கள் ஏன் இந்த மாதிரியான ஒரு ஆட்களெல்லாம் நீங்கள் வந்து போடணும்? அந்த சாமியை நாங்களே கூப்பிட்டு கேட்டோம். ரம்ஜானுக்கு கஞ்சி குடிச்சா நீங்கள் எப்படி திருப்பி மடாதிபதியாக இருக்க முடியும்? போனாரா போலையா? ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. ஸோ இந்த பின்புலமெல்லாம் இல்லாமல் அவரை வந்து எப்படி பாஜக எப்படி அவர் அனுப்பியதுன்னு அதை கேட்குறேன். தான் சொல்கிறேன் நான். நாங்கள் போயிட்டு வந்து தானே பார்க்குறோம் ரம்ஜானுக்கு கஞ்சி குடிச்சதை. அதுக்கப்புறம் தானே நாங்கள் கூப்பிட்டு கேட்குறோம், ஐயா சாமி உங்களை அனுப்பி வச்சோமே, நீங்கள் போய் ரம்ஜானில் போய் கஞ்சி குடிச்சிருக்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம், நாளை பின்ன வந்துடாதீங்க. அரசியலிலேயே அரசியல் மேடைகளில் இல்லாத ஆதிநகர்த்தாக்களையோ சுவாமிமார்களையோ தமிழகத்தில் பார்ப்பதே அரிதிலும் அரிதா போயிடுச்சு இல்லையா? அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் சொல்ல முடியாது. எத்தனை ஆதிநகர்த்தர்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு அளவலாக வராங்க. இவரும் சூரியனார் கோயிலும் மட்டும்தான் போகிறாங்க. சூரியனார் கோயில் இன்றைக்கி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் ஆதிநகர்த்தராகவே இல்லை. அவர் ஸ்டெப் அவுட் ஆயிட்டாரு இல்லைங்களா? ஆல்மோஸ்ட் ஆயிட்டாரு. அதுதான் சொல்கிறேன் நான். அப்போது ஸ்டெப் டவுன் ஆகிறவங்க தான் அதுக்குள்ளே ஸ்டெப் அப் ஆவாங்க. பொலிட்டிக்கலாக ஸ்டெப் அப் ஆகணும்னு நினச்சாங்கன்னா தே ஷுட் கெட் தம் ஸ்டெப் டவுன் ஃப்ரம் த ஆதிநகர்த்தர் ரோல் இல்லையா? அப்புறம் சார் இப்போ இந்த நியமனத்துல எல்லோருமே வந்து சரியில்லாதவர்கள்னு சொல்றீங்களா? நியமனத்துல எல்லோரும் சரியில்லாதவர்கள் நான் சொல்லலையே. நான் தான் இந்த நீதியரசரை சொல்றீங்க. வந்து நம்ம வரவேற்கிறோம் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ நீங்கள் மீதி பேர் எல்லாமே ஒன் சைடடாக உங்களுக்கு சாமரம் வீசுறவங்களை நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ இதை தொடர்ந்து நியமிக்கப்படக்கூடிய அறங்காவலர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரு கோயிலையும் நியமிக்கப்படும். ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் பிளேடர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நடந்த பிரச்சனை அறங்காவலர் குழுக்கும் வரப்போதா? ஏற்கனவே நீதித்துறையில் கை வச்சாச்சு. இப்போ அடுத்த அறநிலையத்துறை. ஒரு துறையாக கை வைக்க போகிறீங்களா? அறநிலையத்துறையில் கை வைக்காதீங்கன்னா சொல்ல, நீ வேறு எங்கே வேணாலும் எக்கெடு கட்டாது ஒழிஞ்சு போகணும் தான் நாங்கள் சொல்கிறோம். கோவில்களில் கை வைக்காதீங்க. ஏற்கனவே கோயில்களுடைய நிலங்கள் வந்து பறிக்கப்பட்டு சுரண்டப்பட்டு எல்லா இடத்துலையும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. அதுக்கான ரெட்ரீவலை பண்ணுங்கள், அதுக்கான விஷயத்தை அட்ரஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் டெய்லி ரீல்ஸ் போட்டுருக்குறேன்னா க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம், விஐபி இப்படி வரணும் அப்படி வரணும், அதை செய்யணும் இதை செய்யணும். நான் தான் சொல்ல பாருங்க, இந்த கோவில்களில் இது வரைக்கும் டோனார்களுக்காக எத்தனையோ கோயில்களுக்கு எவ்வளோ டோனார் இருக்கிறாங்க. அந்த டோனார்களுக்காக ஒரு சிறப்பு ஏற்பாடு, அவங்களுக்கான ஒரு தரிசன ஏற்பாடு இதுவரை இந்த எந்த கவர்மெண்ட்டாவது பண்ணியிருக்கா? இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டாவது பண்ணியிருக்கா? இல்லை, அதிமுக காலத்தில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்தில். அதிமுக காலத்தை பற்றி நம்ம பேசினா நம்ம வந்து சக்கரம் எப்படி கண்டுபிடிச்சது, சிக்கிமுக்கி கல் எப்படி கண்டுபிடிச்சதுன்னு தான் சார் பார்க்கணும். அனாதித காலத்தை பற்றி நமக்கு என்ன சார் கவலை இருக்குது? இன்றைக்கி இருக்கிற கதையை பாருங்கள். 1947 பேசித்தான் ஒன்றுமே பண்ண விடாது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அனாதித காலத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிட்டா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது நமக்கு. பழைய காலத்துல இருந்தது கண்டினியூ ஆகி வந்திருந்தா. அதிமுக காலம்னு சொன்னேன். அதிமுக காலத்துல அம்மையார் ஜெயலலிதா காலத்துல டோனர்ஸ்களுக்கு ஒரு சிறப்பு கோல்டன் கார்டு மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வச்சிருந்தாங்க. அவர்கள் எல்லா கோவிலுக்கும் தமிழகத்துல போயிட்டு வரலாம், குடும்பத்தோடு போகலாங்கிற மாதிரி சிஸ்டம்லாம் இருந்திருக்கு. கார்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ரெனிவல் பண்றதுக்கு ஆட்சியாளர்களுக்கு மனம் இல்லை. ஆட்சியாளர்களுக்கு மனம் இல்லை என்ன, கொடுத்தவர்கள்ட்ட அதுக்கு மேல பணம் இல்லை என்ன. நீங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு, அங்கே க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பிளான் பாருங்கள். அந்த இடத்துல வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுன்றது வந்து ஒரு நிர்வாகமாக பார்க்கப்படுமே ஒழிஞ்சு உணர்ச்சிகரமாக கொண்டு போகக்கூடாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு எமோஷ்னல் இஷ்யூவாக கொண்டு போய்
நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம். நீ எதையாவது பண்ணனா தானே. பண்றோம் ரீல்ஸே போட்டுன்னு இருந்தா இப்போ பண்ணிட்டியா? இதில் பற்றி யாருக்குமே பேக்ரவுண்டே தெரியாது. அறங்காவலர் குழு நியமனம் பண்ணிட்டாங்கன்றது, தலைமை குழு நியமனம் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் தான் தெரியும். தலைமை குழுக்கு பின்னால இவ்வளோ பெரிய தலைவலி இருக்குன்றதே யாருக்குமே தெரியாது. இனிமேட்டு இவங்க போடக்கூடிய ஒரு கோயிலுக்குமான அறங்காவலர்கள் எப்படி இருப்பாங்க, அந்த நியமனம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இல்லை, இதெல்லாம் விமர்சனமா எழுங்கிறது அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல், அது முதல்வரின் பார்வைக்கு போகாமல் இப்படி போட்டிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க தான் ஜாலியாக கண்டெம்டே பண்ணுறவங்க. இதை பற்றி இல்லாமல் கவலைப்பட போகிறாங்க? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவ்வளோ கண்டெம்ட் பண்ணிட்டு கையை கட்டிட்டு வந்து ஜாலியாக நின்றுட்டு போவாங்க சார். தூக்கிலையா போட்டுருவாங்கன்னு கேட்பாங்க. கேட்டால் தெரியுமா உங்களுக்கு? என்ன தூக்கில் போட்டுருவாங்களா? பார்த்துக்கலாம். கோர்ட்டையே மதிக்காதவங்க இதை பற்றியா கவலைப்பட போகிறாங்க? உங்களுடைய கருத்து என்னுடைய கருத்தை பற்றியா கவலைப்பட போகிறாங்க? கோர்ட்டை பற்றியா கவலைப்படாதவங்க சார் அறநிலையத்துறை. அறநிலையத்துறைக்கு நாங்கள் அராஜகத்துறைன்னு கூட ஒரு பேர் வச்சுருக்குறோம். சரிங்களா? எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அவங்கவுங்க கோயிலுக்குள்ளார அவங்கவுங்க ஆஃபீஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கிறவங்க, சாமியை விட பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த ஆர்டரில் வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் ஆனால் பாருங்கள், இந்த இஷ்யூஸ் பெருசாக கிளம்பும். எப்பயுமே எப்படி இந்த HRNCயில் ஒரு ஸ்டெப்பும் எடுத்து ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி வர்றாங்களோ, இந்த விஷயத்துக்கும் இவங்க ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னால் வராங்களா வரலையா பாருங்கள். எஸ்பெஷலி நான் சொன்ன இந்த 3 கேட்டகரி பீப்புளை பொறுத்த வரைக்கும் இவங்க முழுக்க திமுக சார்புடைய நபர்கள். இன்னைக்கு தாவேக்காவுக்கு சார்புடையதான் வந்ததுனால இவங்க தாவேக்கா இவங்களை மேடை ஏற்றி இருக்குது. இவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணவே கிடையாது. ஒரு அம்மாவுக்கு HRNCயினுடைய கான்ட்ரிபியூஷனே ரோலே கிடையாது அவங்களுக்கு. அவங்க படித்ததே ஃபாரினில் படிச்சிருந்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு விஷயத்திலையுமே அவங்களுடைய மதத்தை முன்னிறுத்தணுன்றதுல மட்டும்தான் குறியாக இருக்கிற இந்த தாவேக்கா அரசாங்கம் இந்து அறநிலையத்துறையை பற்றியும் இந்து மதத்தின் பற்றியும் நம்மளுடைய வழிபாட்டு நம்பிக்கைகளை பற்றியும் கொஞ்சம் கூட கவலையே படாமல் ஜஸ்ட் லைக் தட் ஒரு டெசிஷனை எடுத்து அதை எல்லாத்தையுமே ஃப்ளோட் பண்ணி, சரிங்களா, முதல்ல வழிபாட்டு நேரத்தை சீர்திருத்துறன்றது, அதுக்கு உடனே பப்ளிக் அப்ஜெக்ஷன் வரும், அதுக்கு ஒரு ரிவர்ஸ் கியரு. அதுக்கப்புறம் வந்து கட்டணங்களை இன்க்ரீஸ் பண்ணுறோன்றது, அதுக்கு பப்ளிக் அப்ஜெக்ஷன் வரும், அதுக்கு ஒரு ரிவர்ஸ் கியரு. உடனே கரூர் இனாம் நிலம் மைனர் இல்லாம் ரத்து சட்டம், ரயத்வாரி சட்டம், அதுக்கு ஒரு ரிவர்ஸ் கியரு. பழனி மேட்ரு. ஆனால் இதெல்லாம் பாசிட்டிவாக தானே சார் பார்க்கணும். தப்பு பண்ணுறோம், சரி மக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு வருது, பின்வாங்கி போயிட்டு தானே இருக்காங்க. அதுலேயே வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல், ஸ்டப்பனாக இல்லாமல், இல்லை நம்ம பண்ணது தப்பு தான் ஆனாலும் மக்களுக்கு வந்து நம்ம அதை காது கொடுத்து கேட்க வேணாம்னு இல்லாமல் பேக் எண்டு போகிறதுங்கிறது நல்லது தானே. அப்போ மக்கள் ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கணும் இந்த கவர்மெண்ட்டில். இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ டிராஃபிக் போலீஸ் இல்லைன்னா சிக்னலை மதிக்க மாட்டோம் நம்ம. புரியுதா உங்களுக்கு? போலீஸ் இருந்தால் நிற்கக்கூடிய கவர்மெண்ட் இந்த டிவிகே அரசாங்கம். போலீஸ் இல்லைன்னா சிக்னல் ரெட்டாக இருந்தாலும் எல்லாம் வந்தாலும் கிரீனாக இருந்தாலும் போயிடுவாங்க. வரவேற்க வேண்டிய விஷயமா இருந்தால் வரவேற்போம். எப்படி சொல்ல ஒரு முன் முயற்சி எடுக்கிறாங்க. இதில் என்ன ரெட் லைட் போட்டவனே எடுக்கக்கூடாது. ரெட் லைட் போட்டவனே எடுக்கக்கூடாது. போலீஸ் நின்னா தான் ரெட் லைட் ஒர்க் ஆகும்னு நினச்சாங்கன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ மக்கள் வந்து அவங்க வேலையை பார்க்க முடியாது. ஏங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க, நீங்கள் இனிஷியேட் பண்ணி நீங்கள் நல்லது செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எப்போ பள்ளம் வெட்டுவீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? இது எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும், எப்படி இதை நிர்வாகம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? முதல்ல இந்து அறநிலையத்துறையின் கீழே அதனுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களில் முதல்ல தணிக்கை ரிப்போர்ட்ஸ், ஆடிட் ரிப்போர்ட்டை அவங்களுடைய வெப்சைட்டில் முதல்ல பப்ளிசைஸ் பண்ணணும். ஆஸ் பர் கோர்ட் ரெக்கார்ட்ஸ், ஆஸ் பர் கோர்ட் ஆர்டர் அவங்க அதை வந்து அப்லோட் பண்ணணும். நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் வந்து 10 லட்சம் கோயில் 20 லட்சம் கோயிலெலாம் இவங்க கேட்டகரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஏலம் விடணும். சரிங்களா? 2வது, கோவில் நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தனி அட்ரஸ் பண்ணணும். கம்மிங் பேக் டு நம்மளுடைய அறங்காவலர் குழு விஷயத்துக்கு வரும்போது, அத்தனை கோயில்களுக்கும் நியமனம் செய்யக்கூடிய தகுதியுடைய நபர்களை இங்கேருந்து எடுக்கணும் போது இவங்களுக்கு 1க்கு 2 பேக்ரவுண்ட் செக் நீங்கள் பண்ணணும். உங்களுடைய பர்சனல் அஜெண்டா எடுக்கக்கூடிய இடம் கோவில்கள் அல்ல. உங்களுடைய பர்சனல் வெல்ஃபேருக்காக நீங்கள் ப்ரமோட் பண்ண வேண்டிய ஆட்கள் அறநிலையத்துறையில் அல்ல. நீங்கள் அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய தப்பான கருப்பாடுகளையே நாங்கள் களையணுன்றோம். அந்த இடத்துலையே நீங்கள் வந்து களை எடுக்கும் பணியில் ஈடுபடணும்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அந்த இடத்துல புதுசாக ஒரு கலையை கொண்டு வந்து நட்டிங்கன்னா, தயவு செய்து அறநிலையத்துறையை மேலும் அடாவடித்துறையாக, நாங்கள் ஏற்கனவே அராஜகத்துறை என்று அழைத்த அறநிலையத்துறையை இது போன்ற தொடர்ச்சியான நடவடிக்கைகளால் அடாவடித்துறையாக மாற்றாமல், மக்கள் உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக மக்கள் உங்களை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை, அவர்களுக்கு வசதியும் இல்லை. அதனால் மக்கள் வந்து அவங்களுடைய வேலையை பார்க்கறதுக்கே அவங்களால முடியல.
அதனால தயவு செய்து மக்களை உங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை நீங்க உங்க மனசோட வச்சுக்கோங்க. அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்கள கும்பல விடுங்க. நீங்க பண்றத பார்த்தா சட்டசபையில நீங்க ஓவர் கிறிஸ்டியானிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றத பார்த்தா மக்களுக்குள்ளார மறுபடியும் ஒரு வெள்ளக்கார அரசாங்கத்துக்குள்ளார வந்துட்டோமோன்ற ஒரு பய உணர்ச்சி வந்து போச்சு. தயவு செய்து அந்த உணர்ச்சியை விதைக்காதீங்க. நீங்க இப்படி சொல்றீங்கிறதுக்காக தான் அவர் காஸ்டியூம் கூட சேஞ்ச் பண்ணிட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியா? ஃபாரின்ல இருந்து நம்ம ஜி ஜின்பிங் வந்தார் சைனால இருந்து. அவர் வரும்போது கூட வேட்டி சட்டை தான் கட்டிட்டு வந்தாரு. அதுக்காக அவர் வந்து தமிழன் ஆயிடுவாரா? அவர் தமிழனை ஏத்துக்கிறாரா? சார் இவருடைய படத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன படம்? மெர்சல். அவர் வந்து ஃபாரின் வெளிநாட்டுக்கு போறாரு. வெளிநாட்டுக்கு போகும்போது வேட்டி சட்டையோட போறாரு. அந்த இடத்துக்கு போன உடனே சொன்னாங்கல்ல, நீங்க வந்து கொஞ்சம் மாத்திக்கலாம்னு. மாத்த வேண்டியது உங்களுடைய எண்ணத்தை தான், என்னுடைய ஆடையை அல்லன்னார்ல. அது ஏன் அவர் வந்து ரியாலிட்டியில காமிக்க மாட்டேங்கிறாரு? ரீல்ல மட்டும்தான் காமிப்பாரா? ரியாலிட்டியில காமிக்க சொல்லுங்க. ஸோ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும்னாரு வள்ளலார். சரிங்களா? எனிவே நீங்க தான் சிஎம், நீங்க தான் ஆட்சி, நாங்க உங்களை மதிச்சு தான் ஆகணும். சரிங்களா? தயவு செய்து உங்களுடைய விளையாட்டுத்தனத்தை, உங்களுடைய ஒரு ஃபேவரிசத்தை அறநிலையத்துறையில பண்ணாதீங்க. அறநிலையத்துறை என்பது அறம் காக்கும் துறை. அதில் அறம் மட்டுமே இருக்க வேண்டும். அதனால அறமற்ற துறையை, அராஜகத்துறையை மேலும் ஒரு படி உயர்த்தி அடாவடி துறையாக மாற்றி விடாதீர்கள். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. உண்மையிலேயே இந்த நியமனம் வந்து பெரிய சர்ச்சையை எழுப்புமா, அல்லது அதற்கு தாவேகா எப்படி என்னவெல்லாம் சொல்லி முட்டு கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.